ஸோ நான் பேசுகிறது எல்லாத்துக்கும் ஆடியோ போல் இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேற்று கிளாஸில் பொறுத்த மட்டும் இந்த நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஸோ அதாவது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன், சரிங்களா, அதாவது நான் கான்ஸ்டிடியூஷனில் வந்து பிளானிங் கமிஷன் பார்த்தோம், நிதி ஆயோக் பார்த்தோம், சரிங்களா. அதுக்கப்புறம் சிபிஐ, சிவிசி, லோக்பால், லோக் ஆயுக்தா, இது எல்லாத்தையும் வந்து நேற்று ஓரலாக பார்த்தோம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். இதுலேயே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்கிறது என்ன அப்படின்னா, அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள், சொல்லப்படாதது, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. இது வந்து இது எழுதும் போதே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எழுதும் போது பார்த்திங்கன்னா இதை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைப்பு இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. முன்னாடி வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் வந்து அவங்க என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வகுத்து வச்சுருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதை பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக், அந்த பிளானிங் கமிஷனை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன இருக்குது இந்த நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா என்டிசி, சரிங்களா. என்டிசி நேஷ்னல், சரிங்களா, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷ்னல் டெவலப்மெண்ட், சரிங்களா, டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, என்டிசி, சரிங்களா, கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சரிங்களா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா சிவிசி, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சரிங்களா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சரிங்களா, கமிஷன் இது இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ, சரிங்களா, சென்ட்ரல் புரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சரிங்களா. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்பால், லோக் ஆயுக்தா. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, சரிங்களா. இவ்வளோ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஒன்று கம்பேரிஷன் என்னங்கிறத பார்ப்போம். நேற்று இதை தான் பார்த்தோம், இன்னும் ஒரு டைம் நம்ம வந்து எலாபரேட்டாக பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம அன்னைக்கியோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதில் போயிடுவோம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, சரிங்களா, முதல்ல நேரு தான் இதை வந்து இது பண்ணியிருப்பார். ரஷ்ய மாதிரின்னு சொல்லிட்டுருக்கோம், 7 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்க. இங்கே வந்து 5 ஆண்டு திட்டங்களாக அவங்க போட்டிருப்பாங்க, சரிங்களா. இது ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா மார்ச், சரிங்களா, மார்ச் 1950 வந்து ஒரு ரெசல்யூஷன், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த பிளானிங் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க மார்ச் 1950. இதனுடைய முதல் தலைவராக பார்த்திங்க அப்படின்னா கேசி நியோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், சரிங்களா. கேசி நியோகி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திட்டங்களை வந்து அந்த 5 ஆண்டு திட்டங்களை வந்து எப்படிலாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷனில் இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து எல்லாமே செய்வாங்க, சரிங்களா. அவங்க தான் வந்து எல்லாமே செய்வாங்க. ஸோ இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது தமிழில் வந்து திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா விதமான அந்த அரசாங்கத்துக்கு தேவையான, சரிங்களா, ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான எல்லா விதமான திட்டங்கள், சரிங்களா. திட்டங்கள் அப்படின்னா ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடியே சொன்னேன் 5 இயர் பிளான் அப்படின்னு சொன்னேன், 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 5 ஆண்டு திட்டங்களில் வந்து வகுக்குவாங்க, சரிங்களா. இது வந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
1934 சரிங்களா, விஸ்வேஸ்வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஆமாம் நீங்கள் ஃபிசிக்ஸ் தானே உங்களுக்கு தெரியுமே, விஸ்வேஸ்வரையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. விஸ்வேஸ்வரையா இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கு வந்து இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, 10 ஆண்டு திட்டங்களை வந்து உருவாக்கியிருப்பார் ஃபஸ்ட்டு. சரிங்களா, இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் விஸ்வேஸ்வரையா அவர் தான் வந்து 10 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, 10 ஆண்டு திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா செயல்படுத்தி காட்டியிருப்பார். அந்த புக்கில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்தின்படி 37 வந்து எலெக்ஷன் நடக்கும். 1937 எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பாங்க. சரிங்களா, காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரிங்களா, அந்த காங்கிரஸ் கட்சி அப்போ ஆட்சியில் இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பொதுமக்களோட அத்தியாவசியமான தேவைகள், அதாவது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வறுமை, சரிங்களா, வறுமை, அப்புறம் பார்த்திங்கன்னா வேலையின்மை, அப்புறம் பார்த்திங்கன்னா நோய், சரிங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்காக, சரிங்களா, நோய், அப்புறமேட்டுக்கு வறுமைன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் பஞ்சம்னு கூட வச்சுக்கலாம். வறுமை, பஞ்சம் என்னென்னா வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ வறுமைங்கிறது நம்ம வறுமைக்கும் பஞ்சத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வறுமைக்கும் பஞ்சத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ நம்ம வந்து பாவர்ட்டின்னு சொல்கிறோம், அதுக்கும் பஞ்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பஞ்சம்னா எல்லாருக்குமே ஏற்படுறது. இப்ப வறட்சினால தானியங்கள் உற்பத்தி இல்லாம ஏற்படக்கூடிய அந்த விஷயம். சரிங்களா, இயற்கை பேரிடர்கள்னால பேரிடர்கள்னால் அது வந்து மழை பெய்யாமல் இருக்கலாம், இல்லை வந்து அதிகப்படியாக வெயில் இருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் இதில் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து பஞ்சம் ஏற்படலாம். சரிங்களா, என்னன்னா உற்பத்தி பாதிப்பு. சரிங்களா, பஞ்சங்கிறது ஒரு வகையாக இயற்கை பேரிடர்களில் ஏற்படக்கூடிய உற்பத்தி பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பாதிப்புனால் ஏற்படக்கூடிய விவசாயத்திலேயோ இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழிலகங்கள்லேயோ, சரிங்களா, அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலகங்கள் ஏற்படக்கூடியது வந்து நம்ம பஞ்சம், அத்தியாவசிய தேவைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்காம போகிறத பஞ்சம்னு சொல்கிறோம். வறுமைங்கிறது பாவர்ட்டி. சரிங்களா, நம்ம சம்பாதிக்கல, அதனால நமக்கு வறுமை இருக்குது. புரியுதுங்களா, அந்த மாதிரி இண்டிவிஜுவலோட இதை பொறுத்து போயிடும். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையின்மை, நோய், கல்வி, சரிங்களா, இது இல்லாமல் சுரண்டல். ஏன்னா அப்போ வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட் தானே நம்மளை வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைம் இஷ்யூவாக வந்து முன்னாடி இருந்தது. சரிங்களா, இந்த இஷ்யூலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் எப்படி சொல்கிறதுன்னா, உடனடி பிரச்சனைகளாக இருந்துச்சு. உடனடி பிரச்சனைகள் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூலிங் பார்ட்டி வராங்க. அதாவது இங்கிலாந்துக்கு கீழே தான் இருந்தாலும் கூட அவங்க நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி வந்து எலெக்ஷன் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி பிடிக்கிறாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனைகளாக இது எல்லாமே மக்களோட பிரச்சனைகளாக பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தீர்மானம், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. சரிங்களா, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. என்ன ரெசல்யூஷன் அப்படின்னா, ரஷ்ய புரட்சி இருக்கு இல்லையா, ரஷ்ய புரட்சியின் போது அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரஷ்ய புரட்சி ஏற்பட்டிருக்கும். அந்த டைமில் ரஷ்ய புரட்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா திட்டங்கள் வந்து வகுத்துருப்பாங்க. சரிங்களா, ரஷ்ய புரட்சி நடந்தபோது அந்த ரஷ்யா வந்து எப்படி வந்து மீண்டு வந்துச்சோ, சரிங்களா, எப்படி மீண்டு வந்துச்சோ அதன்படி, சரிங்களா, அதன்படி அந்த அறிவியல் பூர்வமான வளர்ச்சியான விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு, சரி, அதாவது இந்தியா எடுத்துக்கிட்டு, அந்த பீரியடில் இந்தியா எடுத்துக்கிட்டு அந்த 7 ஆண்டு திட்டங்களை 5 ஆண்டு திட்டங்களாக, சரிங்களா, அங்கே 7 ஆண்டுகள் போட்டிருப்பாங்க. நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஆண்டுகளாக அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவராக நம்ம நேதாஜின்னு சொல்லக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பீரியடில் தான் 37 சொல்கிறேன், அவங்க பீரியடில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக, சரிங்களா, வறுமையை ஒழிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு திட்டம் திட்டணும். சரிங்களா, ஒரு திட்டம் திட்டணும்.
வறுமையை ஒழிக்கிறதுக்காகவும். ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்காக மட்டும் திட்டம் திட்டினா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. வறுமையை ஒழிக்கிறதுக்காகவும் சரிங்களா, எல்லா வகையிலையும் வளர்ச்சிகள் ஏற்படுத்துறதுக்காகவும் சரிங்களா, எல்லா வகையிலையும் என் நாடு வந்து வளர்ச்சி அடையணும், எல்லா வகையிலையும் சொல்கிறேன் வளர்ச்சிக்காகவும் சரிங்களா, நாட்டோட வளர்ச்சிக்காகவும் நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது நம்ம வந்து ஒரு திட்டக்குழு சரிங்களா, திட்டக்குழுன்னா ஒரு பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இவர் தான் நேதாஜி அவர்கள் தான் வந்து கேட்டுட்ருப்பார் சரிங்களா. திட்டக்குழுன்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் தான் வந்து கேட்டுட்ருப்பார். அது அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு உருவாயிருக்கும் சரிங்களா, சுதந்திரத்துக்கு முன்னாடியே. ஓகேங்களா, இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு. இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். இப்போ எப்போனா 1947 வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் 15 பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி 26 1950 தான் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து இது பண்ணுறோம் சரிங்களா, பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 26 பண்ண உடனே ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஷியல் இயருங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார்? ஒவ்வொரு வருஷம் ஃபினான்ஷியல் இயருங்கிறது எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு வந்து 2 விதமான இயர்களை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து கேலண்டர் இயர், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயருங்கிறது எப்போ சார் நம்ம வந்து எப்போ சார் ஃபாலோ பண்ணுறோம், அதாவது எப்போ சொல்கிறோம்? ஏப்ரல் சார். ஆமாம், ஒவ்வொரு நிதி ஆண்டு அப்படிங்கிறது ஃபிஸ்கல் இயர் அப்படிங்கிறது ஏப்ரல் 1 சரிங்களா, ஏப்ரல் 1லேருந்து டு 30 மார்ச், அடுத்த வருஷத்தோட 30 மார்ச் இதை ஃபினான்ஷியல் இயராக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி திட்டக்குழு அப்படின்னா திட்டங்கள் வகுக்கணும், அந்த திட்டங்களை செயல்படுத்தணும், அதுக்கு பணம் தேவை இல்லையா, பணம் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வளங்களை நேர்த்தியாக பயன்படுத்தி சரிங்களா, நம்மளுடைய அந்த ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்தி சரிங்களா, எஃபெக்டிவாக பயன்படுத்தி நாட்டோட பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கும் சரிங்களா, எக்கனாமிக் க்ரௌத் அப்படின்னு சொல்கிறான், எக்கனாமிக் க்ரௌத்துன்னு சொல்கிறான், அதை வந்து அதிகரிக்கிறதுக்கும் வேலையின்மை சரிங்களா, வேலையின்மை வந்து போக்குறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திட்டக்குழுவை வந்து வகுக்கிறாங்க. இந்த திட்டக்குழுவை வகுக்கிறாங்க எப்போ அப்படின்னா தான் சொன்னேன், மார்ச் 15 1950 பார்த்திங்க அப்படின்னா 1950 நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய பார்லிமெண்டத்தில் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு சரிங்களா, தீர்மானத்தை போட்டு நாங்கள் வந்து திட்டக்குழுவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. இதுதான் வந்து ரொம்ப ஒரு இந்த திட்டக்குழுவோட, அதாவது பிளானிங் கமிஷன், இந்த பிளானிங் கமிஷனோட முக்கியமான இன்டென்ஷன் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இயற்கை வளங்கள் சரிங்களா, நம்ம நாட்டோட இருக்கக்கூடிய நாட்டு வளங்கள் இருக்கு இல்லையா, நாட்டோட வளங்களை பெருக்கிறதுக்கும் சரிங்களா, நாட்டோட வளங்களை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரிங்களா, அதாவது சமச்சீரான வகையில் அதை பயன்படுத்துறதுக்காகவும் சரிங்களா. சமச்சீரான வகையில்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம நாடு இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, இது துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். துணைக்கண்டத்தில் வந்து பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், இயற்கை வளங்கள், அமைப்புகள் கொண்ட ஒரு இன்டகிரேட்டடான ஒரு யூனியன் நம்மளுது சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான வளங்கள் இருக்கும், அந்த வளங்களை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து சமச்சீரான வகையில் வந்து நம்ம பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்காக திட்டமிடுறது தான் வந்து இதனோட முக்கிய பணியாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னா நம்ம முன்னாள் பாரத பிரதமர் திரு நேரு அவர்கள் தான் சரிங்களா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம் 1950 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ ஃபஸ்ட்டு 5ஆண்டு திட்டம் சரிங்களா, ஃபஸ்ட்டு 5ஆண்டு திட்டம் எப்போ போடுவாங்கன்னா 1951 வந்து போடுவாங்க சரிங்களா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் வந்து போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் ஒரு சில நேரங்கள் நடந்துச்சு. இந்த ஃபினான்ஷியல், அதாவது இந்த ஒவ்வொரு 5 வருஷமும் திட்டங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து இந்த திட்டங்கள் வந்து ஓராண்டு திட்டங்களாகவும், அதாவது ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓராண்டுன்னு கூட சொல்லக்கூடாது, ஆண்டு திட்டங்களாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா எந்தெந்த சூழ்நிலைகள் இந்த வந்து ஆண்டு திட்டங்களாக போட்டாங்க அப்படின்னா, நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்திருக்கும் சரிங்களா, அப்புறம் சைனாவுக்கும் நமக்கும் போர் நடக்கும். ஸோ இந்த போரோட போது சரிங்களா, போர்களின் போதும் 4 தடவை நடந்திருக்கும். அந்த போர்களின் போதும் சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறட்சி ஏற்பட்டிருக்கும். வறட்சியின் போதும்
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாணய மதிப்பிழப்பு அப்போவே பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் செஞ்சபோது இந்த ஆண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடும். சரிங்களா? இந்த ஆண்டு திட்டங்கள் ஒன்னொன்றுக்கும் ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. வளர்ச்சி இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சி இலக்கை வந்து அடையணும். அதை அந்த 5 வருஷத்துக்கு அவங்க போட்டு கொடுக்குற பிளானை வந்து நாடு வந்து அந்த வளர்ச்சி இலக்கை அடையணும். அது வந்து ஒரு சில நேரங்களில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில நேரங்களில் நெருங்கி வந்திருப்பாங்க, இல்லாமல் கூட போயிருக்கும். சரிங்களா? இல்லாமல் கூட போயிருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன், நாணய மதிப்பிழப்புன்னு சொன்னேன், விலைக்கட்டணம் சொன்னேன், வளம் குன்றலும் சொன்னேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 90-91 பார்த்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எப்படி சொல்கிறதுன்னா 8வது ஐந்தாண்டு திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும். சரிங்களா? சூழல் ஏற்படும். அப்போ அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனம் செலுத்தியிருப்பாங்க. மொதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஒன்று, 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க கவனம் செலுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு மாற்றாக இருந்த அமைப்பு தான் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக் வரும். சரி, ஓகே, இதை விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதனுடைய தலைவர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து சொல்லியிருக்கீங்க, வரலாறுலாம் சொல்கிறீங்க, இப்போ இதுக்கு தலைவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? பிளானிங் கமிஷனை இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் வரும்போது இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதனுடைய அமைப்பை பார்த்த வரைக்கும் காம்போசிஷன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இதை வந்து நீங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு யார் ஹெட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், ஜவஹர்லால் நேருன்னு சொன்னேன். அப்போ வந்து யார் இதுக்கு தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னா பிரதமர் தான். சரிங்களா? சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்மன்னா யார் இதுக்கு சேர்மனாக இருக்காங்க, பிளானிங் கமிஷனுக்கு சேர்மனாக இருக்காங்கன்னா பாரத நாட்டோட, அதாவது நம்ம திருநாட்டோட பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெப்டி சேர்மன் யார் அப்படின்னா, சேர்மன் ஒருத்தர் இருக்கிறாங்க, டெப்டி சேர்மன் ஒருத்தர் இருக்கிறாங்க. டெப்டி சேர்மன் யார் அப்படின்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக இதில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன். சரிங்களா? இது வந்து இந்த அவையால் நியமனம் பண்ணப்படக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? ஃபுல் டைம் ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் கமிஷன். சரிங்களா? ஃபுல் டைம் ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் கமிஷன், ஹெட் ஆஃப் கமிஷன் இவங்க தான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னவா இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் எப்படின்னா ராஜாங்க மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா 4லேருந்து ஒரு 7 பேர். சரிங்களா? 4லேருந்து ஒரு 7 பேர் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. சரிங்களா? ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இதுதான் இதனுடைய அந்த திட்ட கமிஷனோட, பிளானிங் கமிஷனோட ஒரு அமைப்பு, காம்போசிஷன். சரிங்களா? இவங்களோட என்ன வேலை, இவங்களுக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய லைவிங் ஸ்டாண்டர்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதாவது நாட்டோட அந்த லைவிங் ஸ்டாண்டர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? என்னென்ன திட்டங்கள் தேவையோ எல்லாமே செய்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறது, இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது, அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோமே. இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ரைஸ், அதாவது வந்து நம்ம லைவிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அதிகரிக்கிறது தான். சரிங்களா? எப்படிலாம் இதை பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாட்டோட வளங்களை பயன்படுத்தி பண்ணுறதுக்கான திட்டங்களை வகுக்கிறது தான் இவங்களுடைய வேலையே. சரிங்களா? இவங்களுடைய வேலையே அதுதான். இது ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? அதாவது நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து இந்த பிளானிங் கமிஷனுங்கிறது ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு. சரிங்களா? ஏன்னா இவங்க வகுத்து கொடுக்கக்கூடிய திட்டங்களை தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. சரிங்களா? செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்க்கணும். இதில் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 2-3 டிவிஷன் இருந்துச்சு. சரிங்களா? இந்த திட்ட கமிஷனை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் இருந்துச்சு. டிவிஷன் வந்து 2-3 வகையான டிவிஷன் இருந்துச்சு. சரிங்களா? என்னென்ன டிவிஷன் இருந்ததுன்னா டெக்னிக்கல் டிவிஷன் சொல்லிட்டு ஒரு விங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விங் இருந்துச்சு. அப்படின்னு ஒரு விங் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விங்கு. இது மொத்தம் 3 விங்கி தான் உங்களுக்கு. சரிங்களா? ப்ரோக்ராம் அட்வைசர்ஸ், இந்த 3 விங் இருந்தாங்க. விங்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது எப்படின்னா விங்ஸ், அதாவது கிளை நிறுவனங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து 3 விங்ஸ் வச்சுருந்தாங்க. இவ்வளோ தான். இதில் மற்றபடி வேறு ஒன்றும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான். இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும்.
ஐந்தாண்டு திட்டங்கள் மொதல் ஐந்தாண்டு திட்டங்கள் எப்போ போட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா திடீர்னு அவன் என்ன சொல்லுவான்னா, ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது, ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் நிதி ஆயோக்குக்கும் என்ன வந்து வித்தியாசம், நீங்கள் எழுது அப்படிமா. சரிங்களா? அதனால் ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்ப 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 முக்கியம். நம்ம அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதுக்கெலாம் ஷார்ட்கட்லாம் இருக்குது. நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்க வேணாம். ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா இதில் வந்து நேற்றே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் எழுத முடியாத சூழல் போயிடும். சரிங்களா? எழுத முடியாத சூழல்னா அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் நிறைய படிப்போம். அதுக்கு மேலே அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5 இயர் பிளான்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கிலீஷில். இந்த 5 இயர் பிளான்ஸ் வந்து எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் போட்டாங்க அப்படின்னா 1947லேருந்து 2017 வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன சார் சொன்னீங்க, 1950 தானே ஆரம்பித்தாங்கன்னு சொன்னீங்க பிளானிங் கமிஷனை. ஆனால் நீங்கள் 1947 சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க இடைக்கால அரசாங்கம் எப்போ அமைச்சாங்களோ, சரிங்களா, இடைக்கால அரசாங்கம் வந்து செப்டம்பர் 2, 1947 ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்லேருந்தே இந்த திட்டங்கள் வந்து வடிவமைக்கப்படும். சரிங்களா? அந்த திட்டத்திலேருந்து செயல்படுத்தப்பட்டு இருந்ததாக தான் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தோட திட்டமிடல் தான் வந்து இந்த 5 இயர் பிளானே. சரிங்களா? இதை யார் கொண்டு வந்தாங்கன்னா திட்டக்குழு தான் வந்து இதை வகுக்கிறாங்க. அதுதான் முன்னாடி சொன்னேன். சரிங்களா? திட்டக்குழு வகுக்கிறாங்க. அதை செயல்படுத்துறது அடுத்த ஆள். சரிங்களா? இது வந்து எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் இருந்ததுன்னா 1947 to 2017 வரைக்கும் இருந்தது திட்டங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் 2017 இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். சரிங்களா? நிதி ஆயோக் இது நம்ம அடுத்தது பார்ப்போம். நிதி ஆயோக்னா என்னங்கிறத பார்ப்போம். நிதி ஆயோக். சரி, ரைட்டு. இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் என்ன? ரைட், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் என்ன எப்போ அப்படின்னா இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது, சரிங்களா, முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் போட்டாங்க அப்படின்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1951லேருந்து, சரிங்களா, 5 வருஷம் கூட்டினீங்கன்னா 1956. சரிங்களா? அப்போ முதல்ல யார் ஆட்சியில் இருந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் பிரதமராக இருந்தாங்க? நேரு. நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு ஐயா தான் இருந்தாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய எய்மாக இருந்தது என்னவாக இருந்ததுன்னா அந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து என்ன விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா முதல்ல பஞ்சம் ஏற்படக்கூடாது. ரைட்டா? அதுக்கு நமக்கு வந்து உணவு வந்து கரெக்டாக கிடைக்கணும். அடிப்படை தேவைகளில் உணவு உற்பத்திங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ உணவு உற்பத்திக்கு முக்கியம் கொடுத்தாங்க. உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, இந்த உணவு உற்பத்தியை வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னா முதல்ல விவசாயம். சரிங்களா? விவசாய மேம்பாட்டுக்கு என்னென்ன பண்ணுமோ அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமுதாய மேம்பாடு. விவசாயம் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தராக தனிப்பட்ட முறையில் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து அவங்க வந்து ஒரு குழுவாக இருந்து தான் சமுதாயமாக இருந்து தான் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக 4 பேர் போய் வேலை பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா பாசனம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவை. சரிங்களா? பாசனம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ், உணவு உற்பத்தியோட கீழே வரக்கூடிய அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உணவு உற்பத்தின்னு ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே விவசாயம், சமுதாய பண்பாடு, பாசன திட்டங்கள் இது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? வெறுமனா உணவு உற்பத்தி மட்டும் பண்ணால் போதுமா? நம்ம எப்படி அதர் நாட்டோட வந்து மற்ற நாடுகளோட நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்திலே பார்த்திங்கன்னா இந்த உற்பத்தி, மின் உற்பத்தி, சரிங்களா, இந்த மின் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா இது விவசாயத்தோட சேர்ந்து வரும். பாசனம் கொடுக்குறாங்க. பாசனம் சொல்லிட்டீங்க. பாசனம் வந்து தண்ணி வந்து மழை காலங்களில், சரிங்களா, அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லி சொன்னோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொன்னோம். இது வந்து இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது, சரிங்களா, வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய தென் தமிழகம், அதாவது சவுத் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, சவுத் இந்தியாவில் ஒரு பகுதி, சவுத் இந்தியாவில் ஒரு பகுதி. இது கடகரக அப்படி போகுது. ரைட்டுங்களா? இப்படி எச்சராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மலைமறைவு பிரதேசம். இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வெஸ்டர்ன் கேட்ஸு. இங்கேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் இருக்கும். இந்த இடம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கும்.
இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். இங்கிட்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் இருக்கும். சரிங்களா, கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மழை பெய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. சரிங்களா, தென்மேற்கு பருவக்காற்றுனால தான் வந்து மழை பொழியும். அப்போ இந்தியாவுக்கான அந்த பருவமழை அப்படிங்கிறது, சரிங்களா, இந்தியாவுக்கான பருவமழைங்கிறது எது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. சரிங்களா, இதே வந்து தமிழகத்துக்கான அந்த பருவமழைங்கிறது எதில் பெய்யும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கிறோம். சரிங்களா, நம்ம ஒரிசா, மேற்கு வங்காளத்தோட ஒரு பகுதி, சரிங்களா, இது எல்லாமே வந்து மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணணும். அதாவது இந்த மாதிரி மழை காலங்கள் இல்லாமல் மற்ற காலங்களில் பாசனம் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஆற்று பாசனம் ஓகே, கிணற்று பாசனம்னா ஸோ கிணற்று பாசனம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கரண்ட்டு தேவை. அப்போ வந்து கரண்ட்டு தேவை அப்படின்னா இந்த மின் உற்பத்தி பண்ணணும். அப்போ கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணணும், அப்போ மின் உற்பத்தி. சரிங்களா, இதெல்லாம் ரைட்டு. நீங்கள் விவசாயம் வந்து பண்ணுறீங்க, பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, எல்லாம் ரைட்டு. இது எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடலூரில் முந்திரி கிடைக்குது. சரிங்களா, கடலூரில் முந்திரி கிடைக்குது. சரிங்களா, கடலூரில் அந்த மார்க்கத்தில் முந்திரி வந்து ஃபேமஸ்ஸு. முந்திரி அதிகமாக உற்பத்தி பண்ணுது. முந்திரி வந்து தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் போது அதை ஏற்றுமதி பண்ணலாம். சரிங்களா, ஏற்றுமதி பண்ணலாம். அதுதான் வந்து நம்மளுடைய ரூலே. என்ன ரூல் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எக்ஸஸாக நம்மளுடைய தேவைக்கு போகக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சந்தையில் வந்து விற்கிறது தான் வந்து நம்மளுடைய அந்த பண்டமாற்று முறையே. சரிங்களா, இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஸோ கடலூரில் முந்திரி வந்து உற்பத்தி பண்ணப்படுது. இந்த கடலூரில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய தேவைகளுக்கு போக, சரிங்களா, இப்போ வெளிநாடுகள் வேணாம், நம்ம ஊர்லேயே வந்து ஒரு தூத்துக்குடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தூத்துக்குடி கொண்டு போகணும் அப்படின்னா கடலூர்லேருந்து தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். இது வந்து நீங்கள் முந்திரியை போய் நீங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இதுவே வந்து அத்தியாவசிய இடங்கள். ஒரு உதாரணத்துக்கு தக்காளி இருக்குது. சரிங்களா, தக்காளி எல்லாம் பெங்களூர் தக்காளிம்பாங்க. ஆக்சுவலி இது பெங்களூரில் உற்பத்தி பண்ணுறதே கிடையாது. ஒசூரில் சூளகிரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த பக்கம் கிருஷ்ணகிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த சூளகிரியில் தான் அதிகப்படியாக உற்பத்தி பண்ணப்படும். சரிங்களா, இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து விவசாய பொருட்கள் சென்னை ஆகட்டும், சேலம் ஆகட்டும், சரிங்களா, தருமபுரி, சரிங்களா, நாமக்கல், நமக்கு கீழே திண்டுக்கல், மதுரை, எல்லா பக்கமும் போகணும் அப்படின்னா தக்காளியோட ஆயுட்காலம் அதிகபட்சம் 4 நாள். சரிங்களா, அதிகபட்சம் 4 நாள். அது வந்து பழுத்துரும். அதுக்குள்ளே அவங்க உற்பத்தி பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா போக்குவரத்தை வந்து டெவலப் பண்ணணும். சரிங்களா, சரிங்களா. அப்புறம் தகவல் தொடர்பு துறை, இதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 5ஆண்டு திட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது 5ஆண்டு திட்டம். இந்த 2வது 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது 5ஆண்டு திட்டம், இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து இலக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதை நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன வளர்ச்சி இலக்குங்கிறத ஒரு கன்சால்டேட்டாக பார்த்துருவோம். ஸோ 2வது 5ஆண்டு திட்டங்கிறது முன்னாடி 56லேருந்து சொன்னேன். அப்போ 1956லேருந்து 5 வருஷத்தை கூட்டிங்கன்னா 1961. சரிங்களா, இது வரைக்கும் 2வது 5ஆண்டு திட்டம் போட்டாங்க. ஸோ 2வது 5ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து கிராமப்புற இந்தியா அப்படின்னு இருந்தக்கூடிய நம்ம இந்தியாவை, சரிங்களா, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் அப்படின்னு சொன்னது யாருங்க? இந்தியாவின் முதுகெலும்பு யாரு சார்? காந்திஜி சொன்னார் இல்லைங்களா, சொன்னார். அந்த மாதிரி கிராமப்புற இந்தியா அப்படின்னு இருந்ததை பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறையில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக, சரிங்களா, கனரக தொழில்துறைகளில் வளர்ச்சி அடைகிறதுக்காக, சரிங்களா, வளர்ச்சி அடைக்கிறதுக்காக இந்த திட்டங்களை வகுத்திருப்பாங்க. சரிங்களா, தொழில்துறை வளர்ச்சி, நம்ம இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அது தொழில்துறை வளர்ச்சியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இதில் தான் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதில்னா 2வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க தொழில்துறை வளர்ச்சி ஃபுல்லாகவே. சரிங்களா, அதாவது நம்ம இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போகிறவங்க எவன் வேலைக்கு போவாங்க? இப்போ நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ஜினியர் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? நீங்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு எடுத்துக்கங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் சாஃப்ட்வேர் போனால் எல்லா இன்ஜினியர் இருப்பான், அது பேசிக் லெவல், ரைட்டு, விட்டுருங்க. நீங்கள் ஹார்ட்வேர் போகிறீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் சூப்பர்வைசர் கேடரில் இல்லை டிசைன் கேடரில் இருக்கவங்க மட்டும்தான் ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஸ்டாஃபாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒருத்தர் தேவைப்படுறாங்கன்னா இவருக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு 15லேருந்து 20 பேர் வந்து ஒரு ஐடிஐ கேண்டிடேட்டோ இல்லை வந்து
ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில்டு லேபர்ஸ், ஒரு ஐடிஐ கேண்டிடேட்டோ ஒரு டிப்ளமோ கேண்டிடேட்டோ இல்லை ஸ்கில்டு லேபர்ஸோ இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பின்தங்கிய மக்கள், பின்தங்கிய அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஊரில் ஒரு இண்டஸ்ட்ரி வருது, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அத்தியாவசிய பணிகளை செய்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, வேலைவாய்ப்பை வந்து தொழில்துறைகள் மூலம் உருவாக்குறது. சரிங்களா? இதுதான் அந்த இடத்துல வந்து இவங்க சொல்கிறாங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? முக்கியமானது அதுதான். அது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதுமானது இந்த ஐந்தாண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த திட்டங்களோட வகைகள்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது திட்டங்களோட வகைகள் அப்படின்னா, பிளானிங் கமிஷன்னு சொல்கிறீங்க, இவங்க என்ன இப்படி தான் திட்டம் போடுவாங்களா அப்படின்னா, அதுக்கும் வந்து நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அதாவது வந்து மைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தூண்டும் திட்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இண்டிகேட்டிவ் பிளானிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரோலிங் பிளான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்கனாமிக்ஸு. சரிங்களா? எக்கனாமிக்ஸ் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக தேவைப்படாது. நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மையத்திட்டம் அதாவது சென்ட்ரலைஸ்டு. சரிங்களா? சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு பிளானிங்க்கு அப்புறம் இன்டியூஸ்மெண்ட், பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட், பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் அதாவது தூண்டும் திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டிவ் பிளானிங், அது இதுதான் சுட்டி காட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டிவ் பிளானிங். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சுழல் திட்டம், அதாவது ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த வகையான பிளானிங் எல்லாமே அவங்க பண்ணாங்க, அந்த ஐந்தாண்டு திட்டங்களில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதில் இப்படி மட்டும்தான் செய்வாங்களா, 5 இயர் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கா? அப்போ நீங்கள் 2 ஐந்தாண்டு திட்டங்கள் சொல்லிட்டீங்க, இதில் 5 இயர் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, 5 இயர் பிளான்ஸுங்கிறது கொண்டு வந்தாங்க. இந்த மாடல் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவன் 7 ஆண்டு திட்டமாக வச்சுருந்துருப்பான். சரிங்களா? 7 ஆண்டு திட்டமாக வச்சுருப்பான். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை 5 இயர், அதாவது 5 இயர் திட்டமாக கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் டேர்மு, மிட் டேர்மு, ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 1 இயர்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 1 இயரு, 5 இயரு, அப்புறம் வந்து 20 to 25 இயர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப், இதில் எக்கனாமிக்ஸ் தான், டைப் ஆஃப் அந்த பிளான்ஸ் தான். சரிங்களா? அதாவது ஓராண்டு திட்டங்கள் அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் பிளான்ஸு, இந்த 5 இயர்னா மிட் டேர்ம் பிளான்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் பிளான்ஸு, தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் திட்டமிடலோட வரலாறு முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் என்ன பண்ணாங்கங்கிறதுல ஒரு வருஷம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த வருஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐந்தாண்டு திட்டம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் வேளாண் வளர்ச்சி, அதுதான் சொன்னேன், உணவு உற்பத்தி அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஒரு மாடல் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது மாடல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்படி தானே? இப்போ ஆல்ரெடி ஒரு மாடல் இருக்கும், ஒரு வந்து எப்படின்னா தியரிட்டிக்கலாக ஒரு மாடல் இருக்கும், அந்த மாடலை தான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஹராட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹராட் டோமர். சரிங்களா? இந்த மாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹராட், சரிங்களா, டோமர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேளாண் வளர்ச்சி சமூக மேம்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வேளாண் வளர்ச்சி. சரிங்களா? அதனுடைய முக்கியத்துவம் தான் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, ரைட்டு. இதனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன புதுசாக செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இதுலேயே பக்ரானங்கள் அணை கட்டினாங்க. சரிங்களா? பக்ரானங்கள் இது கூட கேட்கலாம், நம்ம இதை கூட சொல்லலாம், ஏன்னா பரிச்சை தானே இது. பக்ரானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து அணை கட்டினாங்க. ஏன்னா இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறதுனால எல்லா பக்கமுமே இருக்கக்கூடிய
அணைகள் இந்த இடத்துல இருக்கும். ஹிராகுட் அணை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேட்டூர் டேமை இந்த பீரியடில் தான் கட்டியிருப்பாங்க. மேட்டூர் அணை சரிங்களா. தமிழ்நாடு லெவலில் முதல்ல பட்ஜெட் அலாட் பண்ணும்போதே நம்ம ஐயா அவர்கள் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் வந்து இந்த மேட்டூர் டேமை பார்த்துருக்காரு சரிங்களா. இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் மேட்டூர் டேம் வரலாறு போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆதி காலத்து வரலாறாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கக்கூடாது சரிங்களா. இவங்க வந்து அந்த 120 அடி அப்படிங்கிறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது இப்போ தான் சரிங்களா. 120 ஃபீட் வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து கொண்டு வந்தது இப்போ தான் சரிங்களா. ஸோ ரெண்டாவது மாடல் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சொல்லிட்டேன். 1956லேருந்து 61 வரைக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படின்னா மகளா நோபிஸ் மாடல் சரிங்களா. மகளா நோபிஸ் அவரு தான் அதை வந்து வறுத்து கொடுத்துருப்பார். அதனால் வந்து மகளா நோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் சொன்னேன், இது கிராமப்புற இந்தியா அப்படின்ட்டு இருக்கிறத தொழில்மய இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, தொழில்துறையில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நோக்கத்தோடு இதை கொண்டு வந்துருப்பாங்க சரிங்களா. அதாவது தொழில் கொள்கை வகுத்திருப்பாங்க சரிங்களா. தொழில் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து இந்த சோவியத் யூனியனோட அதில் இருக்கக்கூடிய அந்த மகளா நோபிஸ் மாடலை போய் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் சொன்னேன், இந்த கிராமப்புற இந்தியாவை வந்து சீரமைக்கிறது, தொழில்துறை வளர்ச்சிக்கான வந்து அடிக்கல் நாட்டுறது, அந்த பின்தங்கிய மக்கள்லாம் வந்து இந்த தொழிலகங்களுக்கு கனரக தொழிலகங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து உறுதி செய்கிறது சரிங்களா. உறுதி செய்கிறது. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நீங்கள் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பீரியடில் இரும்பு தொழிற்சாலைகள் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் சரிங்களா. அந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இந்த எஃகு தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் ரூர்கோலே சரிங்களா, ரூர்கேலா, அது இங்கிலீஷ்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பிலாய் சரிங்களா, அப்புறம் துர்காப்பூர், 3 வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. துர்காப்பூர் சரிங்களா. இரும்பு உருக்காலைகளை வந்து எஃகு உருக்காலைகளை வந்து இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த மாடல் பார்க்கணும் இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1961லேருந்து 66 வரைக்கும் சரிங்களா. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 1961லேருந்து 1966 வரைக்கும் சரிங்களா. ஸோ இது என்ன அப்ஜெக்டிவ் என்னென்னா, சரி இதனுடைய மாடல் என்ன மாடல் அப்படின்னா ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க 2 பேரும் வந்து இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அந்த மாடலாக சொல்கிறாங்க. ஜான் சாண்டி மற்றும் அந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த மாடலை. அதனால் இந்த மாடலை அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல வேளாண் சொல்லிட்டீங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தில், ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரி அதாவது தொழில் மையம்னு சொல்லிட்டீங்க. நான் மூணாவதில் என்ன பண்ணுறேன்னா 2க்கும் சம வாய்ப்பு கொடுக்குறேன் சரிங்களா. கவனமாக பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடிய ஐந்தாண்டு திட்டத்தில் நான் வேளாண் வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தேன் சரிங்களா முதல் 5 வருஷத்தில். ரெண்டாவது 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்களுக்கான அந்த இண்டஸ்ட்ரிகளுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் 2க்கும் சம முக்கியத்துவம் கொடுக்குறேன் சரிங்களா. சம முக்கியத்துவம் கொடுக்குறது தான் வந்து என்ன அப்படின்னா மூணாவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபெயிலியர் மாடல் சரிங்களா. ஃபெயிலியர் மாடல் ஏன் ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபெயிலியர் மாடல் ஏன் ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு நம்ம 100% தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 61 66 காலங்களில் பார்த்திங்கன்னா சீனா ஆக்கிரமிப்பு நடக்கும் சரிங்களா. 62ல் வந்து சீனா ஆக்கிரமிப்பு நடக்கும். நம்மக்கிட்ட அப்போ தானே சுதந்திரம் அடித்தோம். நம்மக்கிட்ட பெரிய லெவல்லாம் எதுவுமே வந்து இராணுவ தளவாடங்கள்லாம் இராணுவ உபகரணங்கள்லாம் இருக்காது சரிங்களா. அப்போவே சீனா நம்மளை அடித்து விரட்டிடுவோம். அருணாச்சல பிரதேசுக்காக அது நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர் சரிங்களா. இது வந்து 1965 நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 65 66ல் வறட்சி சரிங்களா. 65 66ல் வறட்சி நடக்கும். ரொம்ப கடுமையான வறட்சி, கடும் வறட்சி வந்து 1965 66ல் நடக்கும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்னால பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் சரிங்களா. இருந்தாலும் கூட இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பொக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து
பொக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலையை வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. பொக்காரா நிறுவியிருப்பாங்க. நம்ம இதில் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது. சரிங்களா, இது வந்து 3வது 5ஆண்டு திட்டங்கள். இது ஃபெயிலியர் மாடல் தான். சரிங்களா, அடுத்து வந்து 4வது 5ஆண்டு திட்டங்கள். இந்த 4வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த 66லேருந்து 66லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷம் 3 5ஆண்டு திட்டம் இருக்கும். அதை பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா 4வதாக போட்டது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1969லேருந்து 1974 வரைக்கும் 5ஆண்டு திட்டம் போட்டிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் யார் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆலன் மனோ அப்படிங்கிறவர். சரிங்களா, ஆலன் மனோ அப்படிங்கிறவரும் அசோக் ருத்ரா அப்படிங்கிறவங்களும். சரிங்களா, அசோக் ருத்ரா அப்படிங்கிற 2 பேரும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சிக்கும், சரிங்களா, தற்சார்பு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறது. சரிங்களா, நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே வந்து உற்பத்தி பண்ணுறது. இதில் ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கல் நடக்கும். என்ன சட்ட சிக்கல் நடக்கும் அப்படின்னா விலைவாசி வந்து அதிகப்படியாக உயர்ந்துடும் இந்த டைமில். ஏன்னா பஞ்சத்துக்கு அடுத்து வந்திருக்காங்க இல்லையா. அப்புறம் வந்து இந்த பஞ்சத்துக்கு அப்புறம் 3 ஓராண்டு திட்டங்கள் போடுவாங்க. அது நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ திட்டங்கள் ஓராண்டு திட்டங்களை பற்றி படிப்போம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்ததுனால இதை வந்து சாரி, இது 67 இல்லை 69. யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 4வது 5ஆண்டு திட்டம் 1969லேருந்து 74 வரைக்கும். சரிங்களா, இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் இதுவும் ஃபெயிலியர் மோடு தான். இது ஏன் இந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னா ஒன்று வந்து விலைவாசி கட்டுக்கடங்காக போயிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட நம்ம வந்து அகதிகள் ரெஃப்யூஜிஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்மளால் வந்து சாப்பாடு போட முடியாது. சரிங்களா, இப்போ இந்திரா காந்தி அம்மா பார்ப்பாங்க, ஏன் இவன் நாட்டை விட்டுவிட்டு நம்ம நாட்டுக்கு வரான். ஸோ முதல்ல நீங்கள் வந்து விடுதலை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா விடுதலை சுதந்திர சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 1947 விடுதலை சுதந்திர சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்துக்கள் வாழக்கூடிய மக்கள்லாம் இந்தியானும், பாகிஸ்தான் வாழக்கூடிய மக்கள்லாம் பாகிஸ்தானும் சொல்லிட்டு, அதாவது முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியெலாம் வந்து முஸ்லீமும் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறான். சரிங்களா, இந்துக்கள் வாழக்கூடிய பகுதியை வந்து இந்தியானும், முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி வந்து பாகிஸ்தான் சொல்லிடுறான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா, என்ன கிழக்கு பாகிஸ்தான், எங்கெங்கெல்லாம் வந்து முஸ்லீம்கள் விடுதலை டைமில் இருந்தாங்க அப்படின்னா இவன் வந்து இப்போ வங்கதேசம்னு சொல்கிறோம் இல்லையா, வங்கதேசம் ஃபுல்லாக வந்து முஸ்லீம்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பாகிஸ்தான்லேயும் வந்து முஸ்லீம்கள் இருந்தாங்க. அப்போ அவன் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கை அப்படின்னு முடிவு பண்ணி இதை இந்த பாகிஸ்தான் நாடை ரெண்டாக, அதாவது கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடாக வந்து சுதந்திரம் வாங்கிடுவான். சரிங்களா, 2 நாடாக சுதந்திரம் வாங்கிடுவான். ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்குது, அவங்களுடைய தாத்தா தான். சரிங்களா, அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தாத்தான்னு சொல்ல முடியாது, அவங்க அப்பான்னு நினைக்கிறேன். கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த இப்போ கிழக்கு மேற்குன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் என்ன கிழக்குங்களா மேற்குங்களா? இப்போ இருக்கிற பாகிஸ்தான் நம்ம நாட்டிலேருந்து எங்கே இருக்குது? அடக்கடவுளே, மேற்கு கரெக்டுங்களா? மேற்கு வங்காளம் எங்கே இருக்குது அப்படின்னா கிழக்கு இருக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். மேற்கு வங்காளம் எங்கே இருக்குன்னா கிழக்கு இருக்குது. அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தான் தான் வங்கதேசம். சரிங்களா, இவங்க இந்திரா காந்தி அம்மா பார்த்தாங்க, இவங்க என்ன நம்ம இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து சரியாக நிர்வாகம் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய அகதிகள்லாம் அமுச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, வங்கதேச அகதிகள்லாம் வந்து இப்போ பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய வங்கதேச அகதிகள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்தி அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா, எதுக்கு அவங்க தலையிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க நிலையான வந்து அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து நிலையான ஒரு எப்படி சொல்கிறதுனா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத கவர்மெண்ட்டாக இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா அகதிகளாக வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பித்தாங்க. எதுக்காக அகதிகளாக வந்தாங்க அப்படின்னா இந்த மேற்கு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாகிஸ்தானோட தலைநகரம் ஒன்று தான், காபூல் தான். சரிங்களா, இவங்க ஏதாவது ஒன்று அப்படின்னா ஏதாவது இந்த கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து ஏதாவது ஒன்றுன்னா எப்படி ஒன்று இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி இன்னொரு நாட்டுக்கு அவங்க தலைமை இடத்துக்கு போகணும், ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா, ரெண்டாவது விஷயம் அப்படி அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னா கடல் மார்க்கமாக, சரிங்களா, கடல் மார்க்கமாக சுற்றிட்டு போகணும் அவங்க தலைநகருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவோட அவங்க அப்பா வந்து
அவங்க அப்பா வந்து விடுதலை கேட்டு நம்ம இவங்கள்ட்ட வருவாங்க, இந்திரா காந்தி அம்மாக்கிட்ட வருவாங்க. அவங்க அதை வந்து எப்படி சொல்கிறதுனா விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. அதாவது ஒரு போர் வச்சு சிம்லா ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு வந்து விடுதலையும் வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா, வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாடல் வந்து ஃபெயிலியர் ஆனது தான் காரணம். ஏன்னா நம்மளால் வந்து நம்மளுடைய தேவையை நிலையான வளர்ச்சி அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு தற்சார்பை பூர்த்தி செய்ய முடியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 1 கோடி பேர் தான், அதாவது வந்து இப்போ 100 கோடி பேர் இருக்கிறாங்க. 100 கோடி பேர்த்துக்கு தான் நான் வந்து உற்பத்தி செய்ய முடியும். சரிங்களா, 100 கோடி பேர்த்துக்கு தேவையான இருப்பிடம், உணவு இதெல்லாம் நான் தயார் செய்ய முடியும். அதுதான் என் கவர்மெண்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு 50 கோடி பேர் வந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து அண்டை நாடுகள்னால் ஸ்ரீலங்கா ஆகட்டும், இல்லை வந்து பங்களாதேஷ் ஆகட்டும், நம்மளுடைய அண்டை நாடுகள்லேருந்து அகதிகளாக இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவன் சோறு போடுறது, அவங்களுக்கு எவன் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது? சரிங்களா, 100 கோடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் 150 கோடி ஆச்சு அப்படின்னா இவன் எப்படி வந்து அவனுக்கான தேவைகளை அவன் செய்ய முடியும்? சரிங்களா, அப்போ வந்து வறுமை ஏற்பட தான் செய்யும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. சரிங்களா, அது ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4வது இதுவுமே வந்து ஃபெயிலியர் தான். சரிங்களா, இது நான் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த டைமில் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 74ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரைம் இது வந்து என்னென்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, கரிபி கட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கரிபி கட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் நம்மளுடைய மெயின்ஸில், அதாவது வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்டிவில் ரொம்ப முக்கியத்துவம் பெறும். இது வந்து எக்கனாமிக்ஸில் வரும், நல்லா கவனிச்சிங்க. எக்கனாமிக்ஸில் வரும், பாலிட்டியில் வரும், மீன் டைமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இது 3மே வந்து இதில் வரும். இதுதான் வந்து பேசிக் மாடல். நமக்கு வந்து வறுமையை ஒழிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம மேலே இருக்கிறதுக்கு முக்கியமான அந்த திட்டம் வகுத்தது வந்து ஐந்தாண்டு திட்டம் தான். சரிங்களா, டிடி தார் பிளான்னு சொல்லுவாங்க. 1974லேருந்து 1979 வரைக்கும் டிடி தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து இதை வந்து இந்த மாடலை வந்து டிசைன் பண்ணியிருப்பார். சரிங்களா, டிடி தார். இது என்ன, இதனுடைய இது நோக்கம் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு. அதுதான் வந்து இந்தியில் வந்து கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பரீட்சையிலே கேட்பான், கரிபி காட்டாவோன்னே கேட்பான். சரிங்களா, இந்த கரிபி காட்டாவோ எப்படி வந்து நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும்? இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எப்படி சொல்கிறதுனா மந்திரம். சரிங்களா, நம்ம ஃபினான்ஷியல் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள்லேயே இந்த வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு ஒரு மந்திரம் இது. சரிங்களா, ஒரு தாரக மந்திரங்கிறது கூட சொல்லலாம். அந்த அம்மா வந்து அந்த உள்நாட்டு வளர்ச்சியை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு இலக்கு இருக்கும். அந்த அம்மா பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் அவங்கள இந்தியாவோட இரும பெண்மணின்னு சொல்கிறாங்க. அதாவது 4.something தான், அதாவது 4.5% வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 4.5% தான் அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இலக்கை வந்து வச்சுருப்பாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான், தோராயமாக ஒரு 4.5ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமாக சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். இது ஒன்று 4.4 இருக்கும், இல்லை 4.6 இருக்கும். சரிங்களா, இவ்வளோ தான் வந்து அந்த இலக்கு வந்து இந்த கரிபி கட்டாவில் வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பார் டிடி தாருங்கிறவர். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்திரா காந்தி அம்மா பார்த்திங்க அப்படின்னா 5 வரைக்கும். சரிங்களா, 5ன்னா ஒரு 4.8 4.9 அப்படி இருக்கலாம். சரிங்களா, நீங்கள் 4.9 வச்சுக்கோங்க தோராயமாக. 4.9% வந்து இவங்க வந்து இலக்கை எட்டியிருப்பாங்க. சரிங்களா, பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் இதை வந்து இன்னமும் வந்து பேசு பொருளாக இருக்குது. எந்த யூபிஎஸ்சிக்கு நம்ம எங்கே போனாலும் இதை கேட்குறாங்க. அப்படி என்ன தான் அவங்க பண்ணாங்க, அப்படி என்ன இந்த திட்டத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னா குறைந்தபட்ச தேவை அப்படின்னு ஒரு முக்கியமான எப்படின்னா ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தற்சார்பு அடைதலில் மிக மிக முக்கியமான கவனத்தை அவங்க வந்து செலுத்தினாங்க. ஒரு உதாரணத்துக்கு உணவுப் பொருளாகட்டும், உணவுப் பொருளுக்கு தேவையான சரிங்களா, அந்த உணவுப் பொருள் வந்து உற்பத்தி ஆகலை, என்ன காரணத்தினால உற்பத்தி ஆகலை, அதுக்கு சத்து பத்தலை. அப்போ சத்துக்கு என்ன பண்ணணும், உரம் கொடுக்கணும். சரிங்களா, உரம் கொடுக்கணும். அப்போ அந்த விவசாய இடுபொருட்களையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கொடுத்தாங்க. சரிங்களா, அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய யூரியான்னு சொல்கிறான் இல்லையா, அதெல்லாம் வந்து வந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க முன்னாடி இருந்த ரொம்ப ஒரு எப்படின்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா பணவீக்கத்தை அவங்க கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூழலில் அவங்க இருப்பாங்க அந்த டைமில். சரிங்களா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம 74லேருந்து 78 வரைக்கும் சரிங்களா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். 74லேருந்து நம்ம 78லேருந்து
எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கவனம் ஒரு உலக லெவலில் குளோபலைசேஷனில் வந்து ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தது அப்போ தான். சரிங்களா? அப்போ தான் அதனால தான் என்ன சொல்கிறான்னா வறுமையை வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறான். இதனுடைய பேசிக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னா குறைந்தபட்ச தேவைங்கிற வார்த்தை, அவ்வளோதான். சரிங்களா? பேசிக் இந்த 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 இதோடைய ஒரு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா குறைந்தபட்ச தேவை. எனக்கு என்ன குறைந்தபட்ச தேவை? எனக்கு என்ன குறைந்தபட்ச தேவையாக இருக்கும்? சரிங்களா? இப்போ நான் இருக்கேன், எனக்கு குறைந்தபட்ச தேவை என்ன இருக்கும்? ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி. சரிங்களா? எங்கள் வீட்டுக்கு நான் 5 பேர் இருக்கேன் அப்படின்னா 5 பேருக்கு தேவையான அரிசி, சரிங்களா, பருப்பு, நம்ம விவசாய பொருட்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் நான் எனக்கான அந்த உணவு, உடை, இருப்பிடத்திலேயே ஆடம்பரம் இல்லாமல் அடிப்படை தேவை. இதுதான் மந்திரமாக இருந்துச்சு. சரிங்களா? அதை அச்சீவும் பண்ணி காட்டினாங்க அவங்க. ஸோ இது வந்து 5வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் நீங்கள் கூகுள் பண்ணி இன்னும் கூட நிறைய படிச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கருவி காட்டாவோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 6வது ஐந்தாண்டு திட்டம் இருக்கும். அவங்க பீரியடில் இருக்கிறதெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணு தான் அவங்க பீரியடில். ஆனால் ஒரு சில கான்ட்ரவர்சியும் இருக்குது. அதையுமே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி தான் பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சி அடைய வச்சுருப்பாங்க. சரிங்களா? 6வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 6வது ஐந்தாண்டு திட்டம் வந்து யூஸ்வலாக இப்போ 79ல் அப்போ 80ல் ஸ்டார்ட் ஆகும், 80 to 85. சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா வறுமையை ஒழிக்கிறது தான் இதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. பொருளாதாரத்தை வந்து விரிவாக்கம் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் போட்டிருப்பாங்க. 7வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1985லேருந்து 90 வரைக்கும். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இந்த தானிய உற்பத்தியை வந்து வேகப்படுத்துவாங்க. சரிங்களா? அதாவது வந்து நம்ம தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த தானியங்களோட உற்பத்தியை வந்து வேகப்படுத்தி அதன் மூலிமா வந்து உற்பத்தி திறனை உயர்த்துறது. சரிங்களா? இது 7வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜான் மில்லர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப முக்கியம். இதுவும் எதுக்காக அப்படின்னா அந்த பொருளாதார சிக்கல் ஒரு ஏற்படும் 90-91. அதை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 90-91 இந்த பீரியடில் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா சுழல் திட்டத்தை அமல்படுத்தியிருப்பாங்க. அதை ஓராண்டு திட்டத்தை திருப்பி அமல்படுத்தியிருப்பாங்க. அதை கடந்து வரதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஐந்தாண்டு திட்டமாக பார்க்கப்படும். 92 to 97. இந்த மாடல் வந்து ஜான் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜான் மில்லர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளானிங் மெத்தடாலஜியில் அந்த இண்டிகேட்டிவ் மெத்தடை பயன்படுத்தியிருப்பாங்க. சுட்டி காட்டும் திட்டத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இண்டிகேட்டிவ் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா HDIன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா? அதை மனிதவள மேம்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அந்த HDIக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 97 சார். மேடம் சாரி மேடம், ஓகே மேடம், 92 to 97 மேடம். அப்போ சுழல் திட்டங்கள் பார்க்கலாம் மேடம். ஸோ இதுதான். சரிங்களா? இது இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 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 இடத்துல கான்செப்ட் வந்து நமக்கு சப்ஜெக்டிவாக, அதாவது நம்ம எக்ஸாமுக்கு இது என்ன முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக தேவைப்படும்னா எழுத்தறிவின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தறிவின்மை திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து ஒரு இதாக வச்சுருப்பாங்க அவங்க, எழுத்தறிவின்மை போக்குதல் அப்படிங்கிறத. ஸோ இந்த திட்டத்தில் இதை அவங்க காட்டியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து தாராளமயமாதல். சரிங்களா? தாராளமயமாதல். அப்புறம் பார்த்திங்கன்னா தனியார் மயமாதல். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குளோபலைசேஷன், உலகமயமாதல். இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த 90-91 வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோம். 90-91 91-92 இந்த பீரியட் ஃபினான்ஷியல் இயர் தானே சொல்கிறோம். ஏன் 2 வருஷமாக எழுதுறீங்க நீங்கள் கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இயர். சரிங்களா? இப்போ நமக்கு கேலண்டர் இயர் அப்படின்னா நம்ம வந்து 90ன்னு போடலாம், ஜனவரி டு டிசம்பர் சரியாக இருக்கும். ஆனால் ஃபினான்ஷியல் இயர் எழுதும் போது அடுத்த வருஷமும் வரும். இது ஏப்ரல் 1லேருந்து இது வந்து மார்ச் 30 வரைக்கும் அப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 97 to 2002 9வது ஃபினான்ஷியல் இயர், அதாவது 9வது ஐந்தாண்டு திட்டம். 97 to 2002 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குறைந்தபட்ச அடிப்படை தேவை அப்படிங்கிற ஒரு மாடலை பயன்படுத்தி தான் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. குறைந்தபட்ச அடிப்படை தேவைன்னு சொல்லக்கூடிய அதை இது பண்ணி தான் இவங்க வந்து
இதையுமே வந்து மாடலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அச்சீவும் பண்ணியிருப்பாங்க அதை. சரிங்களா, அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லியனுக்கு மேலே மக்கள் வந்துடுவாங்க. சரிங்களா, அப்போ நிதி பற்றாக்குறை ஏற்படும். இருந்தாலும் கூட இவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலக்கெல்லாம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து இந்த 97 டு 97 டு 2002 வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா, சுகாதாரமும் தண்ணியும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை வந்து அடிப்படையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்போ சுகாதாரம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர். இப்போ தான் வந்து இந்த பாட்டில் அடைக்கிறது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் அடைச்சி கொடுப்பானுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் கமெண்ட்ஸ் ஆனது இப்போ தான். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு. சரிங்களா, அனைவருக்கும் வந்து சத்துணவு கொடுக்கறத உறுதிப்படுத்துறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளானிங் இயரில் தான் வந்திருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2008 டு 2007 10வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 2002 டு 2007. ஸோ இதனுடைய ப்ரைம் மோட்டாவாக என்ன இருக்கும் அப்படின்னா வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான். சரிங்களா, வேலைவாய்ப்பு உருவாக்குறது தான் வந்து பார்ப்பாங்க. அது எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா எப்படின்னா வறுமையை குறைக்கிறது, அந்த சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கும். சர்வ சிக்ஷா அபியான். நீங்கள் எல்லாத்துக்கும் கல்வின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. நம்ம இந்த எக்ஸாம் ஓரியன்டாகவே சொல்கிறோம். சரிங்களா, சர்வ சிக்ஷா அபயான் இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கும். சரிங்களா, இந்த பீரியடில் தான் வந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2007க்குள்ளார எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கறது தான் அதை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த எப்படின்னா டெத் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கர்ப்பகாலங்களில், அதாவது பேறு காலங்களில் வந்து அந்த குழந்தையோட இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு இவங்க வந்து பிளான் நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த பீரியடில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2007 டு 2012 இது வேகமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 டு 2012. இது வந்து பார்த்திங்கன்னா வேகமான இல்லை அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இது வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து 10 விழுக்காடு அளவுக்கு உயர்த்துறது தான் இலக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது. சரிங்களா, இன்ன வரைக்கும் பண்ணலை. அடுத்து பார்த்திங்கன்னா 2012 டு 2017. அப்போ 12வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2012 டு 2017 வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா துரித நீடித்த நிலைத்த அதிக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கரண்டை உற்பத்தி பண்ணுறது, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுல வந்து முக்கியமாக வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள். சரிங்களா, ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா இந்த விடுமுறை திட்டங்கள் சொல்லிருக்கோம், திட்ட விடுமுறை அப்படின்ட்டு இருக்கோம். நான் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா இதில் வந்து 66லேருந்து 69 வரைக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், 66 டு 69 சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இங்கே 69 இருக்குங்களா, இங்கே பாருங்கள் 61 66 இருக்கு இல்லையா. இந்த 61 66க்கு அப்புறம் 66லேருந்து 69 வரைக்கும். சரிங்களா, இது வந்து விடுமுறை காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கிடையில் சரிங்களா, இதுக்கிடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த திட்ட விடுமுறை எந்த வருஷம்னா 1966 டு 69. இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 திட்டங்களை செயல்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பசுமை புரட்சி. 1967 பசுமை புரட்சியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, பசுமை புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இது வந்து இந்த காலங்கள்லேயும் திட்ட விடுமுறை நாட்கள்லேயும் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இந்த பசுமை புரட்சி. ஸோ அதுக்கப்புறம் சுழல் திட்டம் போட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து சரியானபடி நிலையாக இருக்காது. அதனால் வந்து 80-85லலாம் சுழல் திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 90-92 பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தனியார் மயமாதல், உலகமயமாதல் இருக்குல்ல, அந்த பெருத்த மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோம் அதெல்லாம் அந்த டைமில். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருக்கும் வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அந்த இலக்கை வந்து அடைஞ்சிருப்பாங்களா அப்படின்னா ஒரு 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைஞ்சிருப்பாங்க. அதை விட்டிங்க அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டங்களில் அடைஞ்சிருப்பாங்க. அவ்வளோதான். மற்ற எந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்களோட வகைகள் எல்லாமே. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகேங்களா, சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாங்களா கிளாஸு? சரி,
ஓகே. ஸோ இவ்வளோதாங்க 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த திட்டக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாற்றிடுவாங்கன்னா நிதி ஆயோக்காக மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ நிதி ஆயோக்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த பிளானிங் கமிஷன் வந்து ஒரு சிந்தனை களஞ்சியமாக செயல்படும். அரசாங்கத்துக்கு கொள்கைகளை வகுக்கிறதுல வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக வந்து செயல்பட்டுச்சு இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நிதி ஆயோக்குங்கிறது ஒரு கொள்கை குழு. ஸோ அடுத்து நிதி ஆயோக்குங்கிறது ஒரு கொள்கை குழு. நிதி ஆயோக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொள்கை குழு. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, சரிங்களா, நம்ம ஆல்மோஸ்ட் 12 ஃபினான்ஷியல் இயர், சரிங்களா, 12 ஃபினான்ஷியல் இயர்னால் 12 5 திட்டங்கள் இருக்குது இல்லையா, 5 இயர் பிளான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 12 5 இயர் பிளான் அமல்படுத்தினா ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த 5 திட்டங்களை வந்து 5 திட்டங்களை ரீப்ளேஸ் பண்ணது தான் வந்து இந்த நிதி ஆயோக். சரிங்களா? அப்போ 12 5 திட்டங்கள்னால் 12 × 5 60 வருஷம், ஆல்மோஸ்ட் 60 வருஷம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சுழல் திட்டங்கள்லாம் போட்டிருக்கோம். அது ஒரு 4 வருஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 60 to ஒரு 64 வருஷம் வரைக்கும், ஒரு 65 வருஷம் வரைக்கும் வச்சுங்களேன். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாட்டில் இருந்த இந்த 5 திட்டங்கள் அப்படிங்கிற, சரிங்களா, அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை, சரிங்களா, அந்த அமைப்பை வந்து அந்த திட்டக்குழுவை வந்து என்னென்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த திட்டக்குழுக்கு பெயர் மாற்றம் தான் இந்த திட்டக்குழுக்கு 5 திட்டங்களுக்கு அந்த திட்டக்குழுக்கு பெயர் மாற்றம் எப்படி வைக்கிறாங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ நிதிங்கிறீங்களே, நிதினா என்ன? சரிங்களா, NITI அப்படி நிதினா என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா? திட்டக்குழுவை மறுசீரமைப்பிற்கான ஒரு முதல் படியாக இதை சொல்கிறாங்க. அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இது ஒரு கொள்கை குழு. சரிங்களா, இது வந்து ஒரு கொள்கை குழு. ஒரு சில முடிவுகளை வந்து இவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு கொள்கை குழுவாக தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, கொள்கை குழுவாக தான் பார்க்கணும். இதனுடைய காம்போசிஷன் எப்படி இருக்கும்? இதனுடைய காம்போசிஷன்னா இதில் யார் யார் இருப்பாங்க, யார் சேர்மனாக இருப்பாங்க, வைஸ் சேர்மனாக இருப்பாங்க அப்படின்னா இதனுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, தலைவரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் தான். அந்த திட்டக்குழுவில் மாதிரியே பிரதமர் தான் தலைவராக இருப்பார். சரிங்களா, அப்புறம் ஓகே, அப்புறம் பிரதமருக்கு அப்புறம் வேறு யார் இருப்பாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ். சரிங்களா, ஏன்னா அவங்க கவர்னர்ஸ் தானே பொறுப்பு. எதுக்குன்னா ஸ்டேட்ஸுக்கெல்லாம் அவங்க தானே பொறுப்பு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா, முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, பகுதி நேர உறுப்பினர்களும் இருப்பாங்க. சரிங்களா, பகுதி நேர உறுப்பினர்களும் இதில் வந்து இருப்பாங்க. சரிங்களா, இதனுடைய ஃபஸ்ட்டு யார் துணைத் தலைவராக இருந்திருப்பாருன்னா ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பார். ராஜீவ்குமார் தான் முதல் வந்து துணைத் தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நோக்கங்கள் என்னென்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இதனுடைய நோக்கங்கள் என்னென்னா அதே தான் பிளானிங் கமிஷனில் சொல்கிற அதே தான் இதனுடைய நோக்கமும் இருக்கும். சரிங்களா, என்ன அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இந்த திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரீமியர் பாலிசி. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா அதனுடைய பாலிசி திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இது வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்கான். அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிதி ஆயோக் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கான். இது ஒரு முக்கியமான ஒன்று. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எசென்ஷியல் பிளாட்ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க, அந்த கூட்டாட்சியை உறுதிப்படுத்துறதுக்கு. சரிங்களா, கூட்டாட்சியை உறுதிப்படுத்துறதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேவையான நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை வகுத்து கொடுக்கறது தான் அந்த நிதி ஆயோக்கோட வேலை. சரிங்களா, நிதி ஆயோக்கோட வேலை. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா 2 வகையாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஒரு கேரளாவை பொறுத்த மட்டும் கேரளாவில் வந்து இப்போது ஸ்டாஃபுங்களுக்கு, அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கே வந்து பணம் கொடுக்குறதுல தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு ஒரு பீரியடில். அவங்களுக்கு வந்து நிதி சார்ந்த அட்வைஸ், அதை டெக்னிக்கல் அட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க.
எப்படி நம்ம வந்து எப்படி வந்து டெக்னிக்கல் அட்வைஸ் வந்து இவன் கொடுக்குறான். சரிங்களா, யார் யாருக்கு அப்படின்னா சென்ட்ரலுக்கும் கொடுக்குறான், ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறான். சரிங்களா, சென்ட்ரலுக்கும் கொடுக்குறாங்க, ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க இவங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக் பாலிசியை வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது எல்லாமே இவங்க தான். சரிங்களா, வேறு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அதாவது 2 ஹப்பு வச்சுருக்காங்க. நிதி ஆயோக் வந்து 2 ஹப்பு வச்சுருக்காங்க. என்னென்ன ஹப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து டீம் இந்தியா ஹப்பு. சரிங்களா, டீம் இந்தியா ஹப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. டீம் இந்தியா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொரு விங்கு என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்னோவேஷன் ஹப். சரிங்களா, இன்னோவேஷன் ஹப் 2 பேரும் 2 விதமாக செயல்படுறாங்க. சரிங்களா, இந்த டீம் இந்தியா ஹப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சரிங்களா இந்த இன்ட்ராக்ஷன், சரிங்களா சென்ட்ரல் ஸ்டேட்டோட இன்ட்ராக்ஷனை வந்து உறுதிப்படுத்துறது வந்து இந்த டீம் இந்தியா ஹப். சரிங்களா, இப்போ வந்து நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து இவங்க மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த டீமில் வந்து பொருளாதார சண்டைகள் ஏற்படும். என்ன சண்டைகள் ஏற்படும்னா, ஜிஎஸ்டி எனக்கு இத்தனை 1000 கோடி ரூபா நான் வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ எனக்கு எதுவுமே திருப்பி கொடுக்கவே இல்லை. அவன் கேட்பான், இவன் ஜிஎஸ்டி என்ன சொல்லுவான், நீ இவ்வளோ வசூல் பண்ணியிருக்க, நான் இவ்வளோ உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படிமா. சரிங்களா, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரிங்களா ஹேண்டில் பண்ணுறது டீம் இந்தியா ஹப். இந்தியில் இன்னோவேஷன் ஹப்புங்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலேஜ் பேஸ்டு ஐடியாவை கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்போ உனக்கு 100 ரூபா தேவையா அப்படின்னா நீ 1000 ரூபாய்க்கு வந்து பொருளாதார முதலீடு. சரிங்களா, நீங்கள் முதலீடுகள்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா, முதலீடுகள் வந்து இவர் நம்மளுடைய அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து வெளி நாடுகளுக்கு சென்று வந்து இவ்வளோ தூரம் வந்து தொழில் இருப்பை வந்து எடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க இல்லையா. நம்மளோட சிஎம் போகிறாரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர்லாம் போயிட்டு வந்து நிறைய இண்டஸ்ட்ரி கூட பேசி அந்த தொழிலக முதலீடுகளை வந்து தமிழகத்து பக்கம் திருப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து டீல் பண்ணுறது வந்து இந்த இன்னோவேஷன் ஹப் தான். ஸோ அதான் சொன்னேன், எனக்கு 100 ரூபா தேவை அப்படின்னா, எனக்கு 100 ரூபா தேவைன்னா 1000 ரூபாய்க்கு தேவையான 1000 ரூபாய்க்கு தேவையான முதலீடுகளை நீங்கள் ஈர்க்கணும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதுதான் அவங்க சொல்கிறான் திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா, 100 ரூபாய் எனக்கு செலவுக்கு தேவை, நான் என்ன பண்ணணும், ரெவன்யூ 100 ரூபாய்க்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீ 1000 ரூபாய்க்கான முதலீடுகளை கொண்டு வந்தால் தான் 100 ரூபா உன்னால் வந்து செலவு பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்களா, அதிகமாக உச்சபட்சமாக நம்ம வந்து நினைக்கணும், அது கவுண்ட்லாம் நம்பர்லாம் நம்மளுடைய அசம்ஷன் தான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த இருக்கக்கூடிய என்டிசி. சரிங்களா, இப்போ வந்து என்டிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பிளான் போட்டு கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட. சரிங்களா, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், திட்டம் வகுத்து கொடுத்துட்டேன். அந்த திட்டத்தை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. ஆமாவா இல்லைங்களா சார்? ஓகே தானே, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. நான் இப்போ வந்து திட்டம் போட்டு கொடுத்துட்டேன், நான் வந்து திட்டம் போட்டு உங்கள்கிட்ட இப்போ வந்து கொடுத்துட்டேன், இதெல்லாம் செய்யுங்கன்னு. அதை யார் வந்து எப்படி சொல்கிறது, அது யார் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க இவங்க தான். சரி, யாருன்னா என்டிசி தான், தேசிய வளர்ச்சி குழு தான். சரிங்களா, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் திட்டக்குழுவில் கூட தான் பிரதமர் இருக்காரு, அதுலேயும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா, இப்போ வந்து திட்டங்களை வந்து வகுத்துட்டோம். இப்போ நான் அட் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இலக்கு என்னன்னு நான் வந்து தீர்மானம் பண்ணிட்டேன். சரிங்களா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த அவங்க திட்டக்கூடிய, அதாவது அந்த திட்ட கமிஷனால் உருவாக்கப்படக்கூடிய அந்த திட்டங்களை வந்து சரிங்களா, அந்த திட்டங்களை வந்து முக்கிய துறைகளுக்கும் பொதுவான பொருளாதார கொள்கைகளை ஊக்குவிக்கிறதுக்கும் சரிங்களா, இல்லை வந்து விரைவான வளர்ச்சியை உறுதி செய்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழு வந்து செயல்படும். சரிங்களா, இவங்க என்ன செயல்படுவாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இவங்க தான் முடிவு பண்ணி இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இவங்க தான். 5 பிளான்ஸ் கொடுத்துருவாங்க. பிளான் வந்து பிளானிங் கமிஷன் கொடுத்துரும். சரிங்களா, இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணோன்னா பிளானை வந்து கொடுத்துரும்.
இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறது யார் அப்படின்னா இவங்க தான், என்டிசி தான். சரிங்களா? இவங்க கொடுக்குற எல்லா பிளானும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஒரு கவர்மெண்ட் இருக்கான்னா கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பாலிசி மேட்டர் வச்சுருப்பான். அப்போ இவங்க கொடுக்குற எல்லா பிளானும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அந்த அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இவங்க தான். யாருன்னா என்டிசி தான், வளர்ச்சி குழு தான். சரிங்களா? அதாவது இந்த இந்தியாவோட அந்த டெவலப்மெண்ட் இஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா முடிவெடுக்கிறதும், சரிங்களா, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரைம் கவுன்சில். இது வந்து ஒரு உச்சபட்ச ஒரு குழு. சரிங்களா? நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுங்கிறது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் யார் வந்து இந்த காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இருப்பாங்க. யார் யார் மெம்பராக இருப்பாங்கன்னா பிஎம் மெம்பராக இருப்பாங்க. அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ், யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. சரிங்களா? யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள இப்போ வந்து இந்த டிஏ 3% இன்க்ரீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம். அந்த மத்திய அரசாங்க அலுவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலர்களுக்கும் அந்த ஆசிரியர்கள் மற்றும் இதர எல்லா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 3% அந்த இதை எதுனா அந்த டிஏ வந்து உயர்த்தி மத்திய அரசாங்கம் வந்து ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கவுன்சில் வந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா கேபினெட்டில் இவங்க எல்லாரும் உட்காந்து தான் அதுக்கு வந்து அந்த அமைச்சரவை தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. சரிங்களா? இது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சிஎம்ஸ் எல்லாமே இருப்பாங்க. சரிங்களா? சிஎம் எல்லா ஸ்டேட்டோட சிஎம்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க இதில். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? நம்ம அப்ஜெக்டிவ்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளானிங் கமிஷன் கொடுக்குற அந்த பிளான்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற கவுன்சில் முதல்ல இது. இதை கடந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டெவலப்மெண்ட் கவுன்சில். இந்த டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு அப்படின்னா எல்லா ஸ்டேட்டோடைய இங்கே எல்லா ஸ்டேட்டோட சிஎம்மும் இருக்கிறாங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பிளான் போடுறேன், அந்த பிளானை வந்து அப்ரூவ் பண்ணுறேன். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பிளானிங் கமிஷனில் கொடுக்குறாங்க, வறுமையை ஒழிக்கிறதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா காசு வந்து இவங்க இத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிற வந்து வயதானவர்களுக்கு வந்து ஓய்வூதியமாக அவங்களுக்கு வந்து 1000 ரூபா வந்து மாதம் மாதம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வந்து பணிச்சுமை குறையும். அதாவது வந்து இந்த 60 வயது இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய பணிச்சுமை குறையும். அப்போ வேலையின்மை குறையும், வறுமை குறையும். அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குது அப்படின்னா இதை வந்து கீழ் லெவலில் ஒவ்வொரு கிராமங்கள் லெவலில் கொண்டு போகிறோடைய பொறுப்பு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது. சரிங்களா? அப்போ ஸ்டேட்டோட கோஆப்ரேட் பண்ணணும். சரிங்களா? இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸ்டேட்டோட கோஆப்ரேஷன் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு என்ன இவங்களுடைய அப்ஜெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல இந்த அப்ஜெக்டிவை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து அப்ரூவல், அதாவது ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அந்த பிளான், அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் இந்த என்டிசி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எதுக்கு அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிளான்ஸு. சரிங்களா? இந்த பிளான்ஸை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது சரிங்களா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிளான்ஸுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷனை வந்து செக்யூராக கொடுக்குறது, அதாவது வந்து அதை என்ஷூர் பண்ணுறது வந்து இந்த கவுன்சில் தான். இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. சரிங்களா? இவங்க வகுக்கிற எக்கனாமிக் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாமல் சரிங்களா மக்களுக்கு போய் சேர்றதுக்கான உறுதியை ஏற்படுத்துறதுல இந்த என்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பொறுப்படுத்துக்கிறாங்க. சரிங்களா? பொறுப்படுத்துக்கிறாங்க. ஓகே, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? சரி, நீங்கள் இப்போ அப்ஜெக்டிவ்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, என்டிசியோட அப்ஜெக்டிவ் உங்களுக்கு புரிஞ்சு வச்சு, அதோடைய நோக்கம் புரிஞ்சிருச்சு. இது என்ன செய்யும், இதனுடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, இது எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த ஒரு ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கீமுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஜிஓவில் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஓபி கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன எஸ்ஓபி கொடுப்பாங்க அப்படின்னா என்ன எஸ்ஓபி கொடுப்பாங்க, அதாவது கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு அந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இதை என்னென்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸு. சரிங்களா? கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளானிங் கமிஷன் கொடுக்குற சஜஷன்ஸ். சரிங்களா? சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எப்போ அப்படின்னா ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க ரைட்டு. இது நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட்டை பாதிக்காத வகையில் இல்லை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து இவங்க வந்து சரி பண்ணுறாங்க. சரிங்களா? சரி பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸை வந்து இவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டிசி அதாவது வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ டிராஃப்ட் வந்து முன்னமே சொன்னேன். டிராஃப்ட் வந்து பிளான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து இவங்க வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா கேபினெட். அந்த கேபினெட்னு சொல்லக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம என்டிசி முன்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த என்டிசி வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கும். அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த கைட்லைன்ஸே வெளியே வரும். சரிங்களா? அந்த கைட்லைன்ஸே வெளியே வரும். இந்த ஒரு ப்ரோட்டோக்காலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பிளான் வந்து நீங்கள் பிளானிங் கமிஷனில் பிளான் கொடுக்குறாங்க. இந்த பிளானை வந்து யூனியன் கேபினெட், சரிங்களா, யூனியன் கேபினெட் என்ன பண்ணும் அப்படின்னா அப்ரூவ் பண்ணும். மத்திய அரசாங்கம் அப்ரூவ் பண்ணும். இந்த யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிசி முன்னாடி வந்து இதை வந்து இந்த பிளானை கொடுப்பாங்க. இந்த என்டிசி வந்து என்ன பண்ணணும்னா அக்செப்டன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? அக்செப்டன்ஸ் கொடுக்கும். அக்செப்டன்ஸ் கொடுக்குறது மட்டுமா அதோட வேலை என்னென்னா அவங்களும் அஷூரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸு, சரிங்களா, அஷூரன்ஸ் அண்டு அக்செப்டன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த என்டிசி தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி பாடி இருக்கும். அந்த அட்வைசரி பாடி வந்து இது எல்லாத்தையும் வந்து எல்லா ஸ்டேட்ஸ் மூலயமா வந்து எல்லா பஞ்சாயத்து இல்லை வந்து நகர்ப்புற ஊரகங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறது இவங்களுடைய வேலை. சரிங்களா? நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது புரியுதுங்களா? இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சார் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நோ சார், நோ சார். அதான் மேடம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் மேடம். இது வந்து இதுதான். இது ரெண்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து சேர்பர்சன் நம்ம வழக்கமாக இப்போ இதில் பிரதமருங்கிறதுனால வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே இது அவங்க தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யாரோ அவங்க தான் அந்த என்டிசிக்கும் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் எழுத வேண்டிய அந்த கீ வார்த்தை வந்து நேஷ்னல் பிளான் அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? நேஷ்னல் பிளானுங்கிற ஒரு வார்த்தை இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து முன்னாடி நீங்கள் பிளானிங் கமிஷன் சொன்னீங்க, இப்போ நிதி ஆயோக்னு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதுதான் இதை பொறுத்த மட்டும். சரி, இதுல பிளான் வந்து எத்தனை வருஷத்துக்கு சார் கொடுப்பாங்க? ஒரு வருஷத்துக்கா இல்ல எதில் மேடம் சொல்கிறீங்க? நிதி ஆயோக்ல சார். நிதி ஆயோக்கில் வந்து மேடம் அவங்க அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா அவங்க 5 வருஷத்துக்கு தான் அவங்க பிளானு ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு தான் அவங்க கொடுக்கணும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகுது. இப்போ இவங்க இப்போ தானே வந்தாங்க. இப்போ 2025க்கு டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 23லேருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் போன 5 ஆண்டுகளில் அவங்க திட்டம் வகுத்தது தான் இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டு. இப்போ இவர் இப்போ 2வது முறையாக பொறுப்பேற்றார் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து 17லேருந்து 2017 முத எப்போ ஆட்சிக்கு வருவார் இவர்? இப்போ பிஜேபி கவர்மெண்ட் 14 வருவாங்க. அப்போ மொதல் 5 வருஷம் 19. அந்த 5 வருஷம் வந்து அதுக்கு முன்னாடியே இருக்கிற கவர்மெண்ட்டில் பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருப்பாங்க அந்த 5 வருஷத்துக்கான வேலையை. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜிஎஸ்டி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் இவங்க பண்ணலை, எல்லாமே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணுது, எல்லாமே மன்மோகன் சிங் ஐயா தான் பண்ணிட்டு போனார், இவங்க வந்து அதை தான் இம்போஸ் தான் பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நிறைய சீர்திருத்தங்களை வந்து அப்படி சொல்லிகிட்டே இருந்தோம். இவங்க மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது 2014 2019க்கு அப்புறம் இருக்கு இல்லையா? இவங்க பீரியட்லேயே அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு தான் பண்ணுவாங்க. ஆனால் நிதி ஆயோக் பொறுத்த மட்டும் அந்த 5 வருஷத்தை எங்கேயுமே டிஃபைன் பண்ணவே மாட்டான். அவன் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்கிறான். நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறானே தவிர இயர் எந்த வருஷமும் அதில் வந்து மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? இந்த வருஷம் தான் நீங்கள் வந்து நிதி ஆயோக்கில் இந்த வருஷம் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லலை. சரிங்களா? அதுதான். ஓகே மேடம். சரிங்க சார். இதே மாதிரி தான் சார் இதே போல் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் இருக்கும். அப்புறம் சிவிசி சிபிஐ இருக்கும். சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா லோக்பால் லோக் ஆயுக்தா. இதை ஒன்று மட்டும் படிச்சுட்டு நம்ம வந்து போயிடலாம். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தாங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. இதை மட்டும் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கிளாஸை வைண்டப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக. சரி, ஏன்னா இது ஒரு செட்டு. இதை நீங்கள் அடுத்த தடவை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
நேற்று ரொம்ப கொஞ்சமாக சொல்லிட்டேன். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இது டிஸ்கிரிப்டிவ் அவங்களால 300 மார்க் எழுத முடியாதுங்கிறதுக்காக இதை ஃபுல்லாகவே எடுத்து இப்போ நான் நடத்திருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லோக்பால் லோக் ஆயுக்தான்லாம் கேட்க மாட்டாங்க. நான் கான்ஸ்டியூஷனல் பாடியை தான் அவங்கள வந்து எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? அரசியலமைப்பில் வந்து சொல்லப்படாத அமைப்புகள் இந்தியாவோட வளர்ச்சிக்கு எந்த வகையிலலாம் இருக்குது, எந்த வகையிலலாம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் எந்த வகையிலலாம் இந்த வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் வந்து உதவி புரிஞ்சு வருகின்றங்கிறத வந்து நீங்கள் வந்து எல்லுஸ்ட்ரேட், அதாவது வந்து பகுப்பாய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த டொமைன் எல்லாமே எழுதியாகணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ லோக்பால்னு ஒன்று இருக்குது. ஸோ லோக்பால் அப்படிங்கிறது ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஆர்சி அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மொராஜி தேசாய் தான் வந்து நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் வந்து மொராஜி தேசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் ஹெட்டாக இருந்திருப்பார். சரிங்களா? மொராஜி தேசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா 1966 to வந்து 1970 வந்து இதை வந்து இவங்க இந்த கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அத்தாரிட்டியை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் தான் ஒன்று தான் வந்து லோக்பால், இன்னொன்று லோக் ஆயுக்தா. சரிங்களா? லோக்பால், லோக் ஆயுக்தா என்ன நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிஎம் இருக்கார். சரிங்களா? ஒரு பிஎம் இருக்கிறாரு, ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்களாம் தப்பு பண்ணுறாங்க. யார் கேட்பாங்க? யாரும் கேட்க முடியாது இல்லையா? இப்போ சரி ரைட்டு, இப்போ இது வந்து நிர்வாகம் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்குது. பார்லிமெண்ட்டில் நிர்வாகம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு பிஎம் தப்பு பண்ணுறாரு, ஒரு பிஎம்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணுறாரு, ஒரு வந்து இராணுவ அமைச்சர் வந்து தப்பு பண்ணுறாரு, நிதி அமைச்சர் தப்பு பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்களாம் தப்பு பண்ணுறாங்க. யார் கேட்பாங்க அப்படின்னா, அந்த யார் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு. ரைட்டுங்களா? லோக்பாலுங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் வந்து பொலிட்டீஷியனை மட்டும் கார்னர் பண்ணுறீங்களே, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணால் ஒத்துக்குவீங்களா? இப்போ ஒரு எப்படின்னா சிஎஸ் இருக்கிறார். ஒரு சிஎஸ்னா ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி ஒரு கவர்மெண்ட்டோட சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு மாநில நிர்வாகத்தை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். சரிங்களா? சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாங்க. இவங்க தப்பு பண்ணுறாங்க. யார் கேட்பாங்க? அரசு அதிகாரிகள், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், இல்லை கடைநிலை ஊழியராக இருக்கட்டும், ஒரு அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர்கள் இருக்கட்டும், இவங்க தப்பு பண்ணுறாங்க. யார் கேட்பாங்க அப்படின்னா, அந்த அமைப்பு லோக் ஆயுக்தா. சரிங்களா? லோக் ஆயுக்தா. ஸோ இதெல்லாம் கான்செப்ட். சரிங்களா? இது லோக்பால், லோக் ஆயுக்தா. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட்டு, இது நீங்கள் சொல்லிட்டீங்க. ரைட்டு, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு இருக்குது இல்லையா? இப்போ நான் பிஎம்ஓ சொன்னேன் அப்படின்னா, பிஎம்க்கு கீழே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்கே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடந்தால் அது லோக்பால். இதே ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார் இருப்பாங்க? சிஎம் இருப்பார், டெப்டி சிஎம் இருப்பாங்க, அவங்களுடைய கேபினெட் இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணாங்கன்னா கேட்குறது லோக் ஆயுக்தா. சரிங்களா? அப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ப்ரைம் பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து அரசாங்கத்தோட உச்சநிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டீஷியன்ஸு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தப்பு பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குறது லோக்பால், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேட்குறது லோக் ஆயுக்தா. சரிங்களா? இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து இருக்கு இல்லையா? அந்த நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ரி கமிஷனில் இருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து டீல் பண்ணுறது தான் இப்போ சொன்னேன், இதை டீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இவங்க முக்கியமாக டீல் பண்ணுறது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலு. சரிங்களா? இவங்க வந்து லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் வுட் டீல் வித் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் அதர் ஸ்பெசிஃபைடு அஃபீஷியல்ஸ். அதாவது நீங்கள் இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இருங்க வரேன். நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் நான் சொன்ன மாதிரியே ஒரு கேடரில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் சென்ட்ரல்னால் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேணாம், நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. லோக்பால் அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ் தப்புன்னா லோக்பால், லோக் ஆயுக்தானா அஃபீஷியல்ஸ் தப்புன்னா லோக் ஆயுக்தா. நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காது, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? ஸ்டேட் சென்ட்ரல்னு சொன்னாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் இப்படியே அதை வச்சுக்கோங்க, அதுதான் உண்மையிலுமே கூட. சரிங்களா? ஸோ இது
நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து ஜூடிக்கல் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ண முடியுமான்னா கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு தனி அமைப்பு இருக்குது. அதுக்கு அமைப்பு கொலிஜி அமைப்பு போயிடும். சரிங்களா? ஸோ ஏஆர்சி ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் 1968 தான் இந்த ஏஆர்சி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 71ஆகவும் 77 வந்து மொரார்ஜி தேசாய் திருப்பி வந்து வருவார். அவர் வந்து வருவார். அப்புறம் அடுத்தடுத்த காலங்களில் வாஜ்பாய் வருவாங்க. அவங்க பீரியட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? லோக்பாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யார் இந்த லோக் ஆயுக்தாவை கொண்டு வந்திருப்பாங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டினில் எங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் அப்ஜெக்டிவில் கேட்டே இருப்பான். 1971 பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இன்ஸ்டியூட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அவங்க தான். ஸோ இதனுடைய வேலை தான் இப்போ தான் சொன்னேன். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரல் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். ஸ்டேட்டு சென்ட்ரல் தான் சொல்லணும்னா. சரிங்களா? ஸ்டேட்டு சென்ட்ரல் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இந்த காம்போசிஷன் இருக்காது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏஆர்சி ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே சொல்கிறேன். லோக்பாலாக இருந்ததுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் இருப்பாங்க. லோக் ஆயுக்தான்னா அவங்க வந்து ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள தான் வந்து ஹெட்டாக போட்டு பண்ணியிருப்பாங்க. அப்பாயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்னால் பிரசிடெண்ட்டு, ஸ்டேட்னா வந்து இவங்க வழக்கம் போல் கவர்னர்ஸ் தான். சரிங்களா? இதனுடைய பணிக்காலம் அந்த டென்னர்னு சொல்கிறாங்க இல்லையா, டென்னர் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் தான். சரிங்களா? 5 வருஷம் தான். இது எல்லாமே இது நிறைய ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இன்னைய வரைக்கும் எனக்கு தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நான் கேள்விப்படலை. சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக லோக் ஆயுக்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அஃபீஷியல் அப்படின்னா லோக் ஆயுக்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலிட்டீஷியன்னா லோக்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் எளிமை. சரிங்களா? அதுதான். இதில் வேறு நம்ம என்ன விட்டுருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக நம்ம வேறு நம்ம நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸு கமிஷனும் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் தான். சரிங்களா? சிஎஸ்சி அப்புறம் சிபிஐ இதெல்லாம் தான். இதெல்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து என்னன்னு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஓகே சார், வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா?